இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க கெமிக்கல் வந்து பிரிண்ட்டுக்கு முன்னாடி விசிறியில அப்ளை பண்ணக்கூடியது. பிரிண்ட் வந்து ரிமூவ் ஆகாது, கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் நான் சொன்ன இங்க் பாலிபாண்ட் சூப்பர் ஒயிட். ஸோ இந்த பாலிபாண்ட் இங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SS பாலிபாண்ட் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரெடியூசர் கொடுத்துருக்காங்க. ஹலோ எவ்ரிவன், வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பாரதி. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் விசிறியில எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ பிளாஸ்டிக் விசிறி பிரிண்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி இங்க் யூஸ் பண்ணணும் அண்ட் என்ன ரெடியூசர் யூஸ் பண்ணணும், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்கிரீன் எக்ஸ்போசிங் பத்தி தெரிஞ்சுக்கணும், எனக்கு வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கும் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க கெமிக்கல் வந்து பிரிண்ட்டுக்கு முன்னாடி விசிறியில அப்ளை பண்ணக்கூடியது. இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா பிரிண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் உதிராது, நல்லா புடிச்சுக்கும். இதோட ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லி. இதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்டிங் சார்ஜ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். சோ கஸ்டமர் ஓகே சொன்னாங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. அப்படி அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல வீடியோல நான் காட்டியிருக்க ப்ரொசீஜர் படி நீங்க விசிறி பிரிண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண போற விசிறி எல்லாத்தையும் நல்லா வெயில்ல இந்த மாதிரி தனித்தனியா காய வச்சிடணும். ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அந்த சூட்டோடையே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணா பிரிண்ட் வந்து ரிமூவ் ஆகாது, கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக நாங்க வந்து இந்த மாதிரி காய வச்சிருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம வந்து விசிறியில பிரிண்ட் பண்ண போற டிசைன். ஸ்கிரீன் வந்து டேப் போட்டி கிளாம்ப் போட்டு மாட்டிட்டாங்க அண்ட் இப்போ வந்து ஆஸ் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம சேனல்லையே பிகினிங்ல விசிறி பிரிண்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் பிவிசி இங்க்ல எப்படி பிரிண்ட் பண்றது, அந்த ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஓட்டுறதுன்னு காமிச்சிருப்பேன். அண்ட் இது வந்து விசிறி பிரிண்ட் பண்றதுக்குன்னு யூஸ் பண்ற இங்க் அண்ட் ரெடியூசரை யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆஸ் வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல அசைய விடாம ஒரு வெயிட் வச்சுட்டு சுத்தி டேப் போட்டணும். 2 இடத்துல தான் இருக்கனால நாங்க வந்து ஒரே நேரத்துல 2க்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் வைக்கிறோம், 3வதுக்கு வந்து நான் தனியா வைப்பேன். ஸோ இந்த மாதிரி அசைய விடாம ஸ்கேல் போட்டு ஓட்டிட்டு ஸோ அடுத்த விசிறில அந்த இடக்கல்ல எடுத்து வச்சு நம்ம அதுக்கு தனியா ஆஸ் வைக்கிறோம். ஓல்டு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கு, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் அந்த கெமிக்கலை காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 விசிறிக்கும் ஒரே டைம்ல ஆஸ் வச்சாச்சு. ஸோ ஆஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பிரிண்டிங் டீடைல் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன இங்க் பாலிபாண்ட் சூப்பர் ஒயிட். ஸோ இந்த பாலிபாண்ட் இங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போறோம். இது வந்து பிவிசி இங்க் தான். அண்ட் இதுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா SS பாலிபாண்ட் இங்க் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ரெடியூசர் கொடுத்துருக்காங்க. நார்மல் பிவிசி இங்க் வேற அண்ட் இது வேற. இதுக்குன்னு கொடுத்த ரெடியூசர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ரெடியூசர் கேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோல் இருக்காது, நம்ம தான் ஹோல் போட்டுக்கணும். இங்க் வந்து ராவா இருக்கும் போது ரொம்பவே கெட்டியா இருக்கும், அப்படியே வச்சு நம்மளால பிவிசி இங்க் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே வந்து தேவையான அளவு ரெடியூசர் ஊற்றி தேய்க்கிற பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும், அப்பதான் வந்து பிரிண்ட் பண்ண முடியும். இப்ப தேவையான அளவு இங்க் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப வந்து பிரிண்ட் பண்ணி காட்ட போறாங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெஸ்ட் பிரிண்ட் வந்து கண்ணாடியில போட்டு காட்டுவேன். பட் இந்த தடவை வந்து நான் டைரக்டா விசிறியிலே போட்டு காட்டுறேன். ஏன் அப்படின்னா பிவிசி இங்க் வந்து கண்ணாடியில பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா துடைக்க முடியாது, ரெடியூசர் போட்டு தான் துடைக்கணும். சோ நாங்க வந்து டைரக்டா விசிறியிலேயே பிரிண்ட் பண்ணி காமிச்சிட்டோம். பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ரொம்பவே தெளிவா அழகா வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டு விசிறி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆர்டர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எவ்வளோ விசிறி நீங்க பிரிண்ட் பண்ணாலும் இந்த ப்ரொசீஜர்ல ஆஸ் வச்சீங்க அப்படின்னா ஆஸ் மாறவே மாறாது. ஸோ அவ்வளோதான் மக்களே, விசிறி பிரிண்டிங் வந்து எப்படி பண்றதுன்னு பார்த்தாச்சு. ஓல்டு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம்ல ஒரு விசிறி மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி காமிச்சிருப்பேன். பட் இந்த வீடியோல ஒரே டைம்ல நம்ம 3 விசிறியை பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அவ்வளோதான், பிரிண்ட் போட்டு முடிச்சாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் போட்டு காய வச்சிருக்கோம்.
சோ அவ்வளவுதான் மக்களே, விசிறியில் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பிரிண்டிங் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சுகம் ஸ்கிரீன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from பாரதி. Bye bye.